எக்ஸ். ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். நிகழ்வுகளை நுட்பமாகவும் விரிவாகவும் அரசியல் சார்பற்று விவாதிக்கிறது RDX. டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ், RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நிகழ்ச்சி. இன்றைய விவாதத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். அதிமுக கூட்டணியில் டிடிவி, திமுகவில் அதிமுக மாஜிக்கள், யார் வியூகம் வெற்றி பெறும்? தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் டிடிவி தினகரன். அதிமுக என்பது ஒரே குடும்பம் என்றும் நடந்தது பங்காளி சண்டை எனவும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப இந்த கூட்டணி அவசியம் என்றும் தினகரன் விளக்கம். கூட்டணிக்கு வந்திருக்கும் தினகரனை வாழ்த்தி வரவேற்பதாக பதிவிட்ட எடப்பாடி பழனிசாமி நன்றி சொல்லி பதில் பதிவிட்ட தினகரன். திமுகவில் அதிமுக மாஜிக்கள். OPS அணியில் இருந்த அதிமுக MLA வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். அதிமுகவில் சர்வாதிகாரம் நிலவுவதாக குற்றச்சாட்டு. தேமுதிகவையும் கூட்டணிக்கு பாஜக அழைத்ததாக வெளியான தகவலை மறுத்த பிரேமலதா. தொலைபேசி அழைப்பு கூட இல்லை எனவும் கருத்து. NDA ஒரு மூழ்கும் கப்பல், அதில் ஏறுபவர்களும் மூழ்கி போவார்கள் என விமர்சித்த செல்வ பெருந்தகை. என்னென்ன வாதங்கள், என்னென்ன பார்வைகள், என்னென்ன பாசிபிலிட்டிஸ், நாம் என்னெல்லாம் அமமுக வச்சு பேச முடியுமோ ஒரு மாதம் நமக்கு நல்ல கட்டன் கொடுத்தாரு ஆக்சுவலாக டிடிவி தினகரன். நான் முதல் நாளே சொன்னேன், தாவைக்கா பற்றி அவர் புகழ்ந்து பேசும்போதே அண்ணன் ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போவாருன்னு. ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு அவர்களுக்கான சூழ்நிலைகள் இருக்குது, அவர்களுக்கான முடிவுகள் எடுக்க வேண்டியதற்கான காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி அவர் NDAல அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்கிறாரு. RDX ரேப் என்ன சொல்வதுன்னு பார்க்கலாம். ரேப் ப்ளீஸ். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்திருக்கிறார் தினகரன். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தும் கூட்டணியில் இருக்க மாட்டேன் என்று சொன்ன தினகரன், விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போனதில்லை என்ற லாஜிக்கில் கூட்டணியில் இணைந்திருப்பதாக காரணம் சொல்லி இருக்கிறார். கூடவே தினகரனை கூட்டணிக்கு வரவேற்று வாழ்த்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தினகரனும் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்லி இருக்கிறார். ஆனால் இருவரும் இன்னும் சந்திக்கவில்லை. நாளை மறுநாள் பிரதமர் மோடி பங்கேற்கும் மதுராந்தகம் கூட்டத்தில் இருவரும் மேடையில் சந்திக்கப் போகிறார்கள். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி அம்மா ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வரவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கும் தினகரன், தமிழகத்தில் NDA கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் சொல்லியிருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இன்னொரு பக்கம் OPS உடன் இருந்த வைத்திலிங்கம் MLA திமுகவில் இணைந்திருக்கிறார். 2026 தேர்தலுக்காக கட்சிகளின் வியூகங்கள் விரிவடைந்துள்ள நிலையில் யார் வியூகம் வெற்றி பெறும் என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. நமக்கு இன்னைக்கு RDX எழுந்திருக்கிற முதல் பெருங்கேள்வி என்னங்கிறத பார்த்தலாம். கூட்டணியில் இணைந்த எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் களத்தில் தொண்டர்கள் ஒருங்கிணைவார்களா? இன்னைக்கு NDA தலைவர், NDAவினுடைய தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலை இணைஞ்சிருக்காரு. என்ன சொன்னார் டிடிவிங்கிறத பார்த்தலாம். டிடிவியோட வீடியோ ப்ளீஸ். விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். நாம் பழசையே நினச்சிக்கிட்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்கிற ஒரு பொது நோக்கத்தோடு நாங்கள் விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை. அதுபோல எல்லாவற்றையும் இணைக்கிற சக்தியாகிய அம்மா அவர்களின் தொண்டர்கள் என்ற முறையில் ஓரணியிலே திரண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. டிடிவி பேசினதோடு மட்டும் இல்லாமல்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல இருப்பாரா, இல்லை அவர் பேரை இவர் சொல்லுவாரா, இல்லை அவர் இவரை சொல்லுவாரான்னு நம்ம எதிர்பார்ப்பில் இருந்தப்போ எக்ஸ்போஸ்ட் வருது. இந்த பக்கம் ஒன்று வருது, உடனே அதுக்கு ரியாக்ஷனாக இந்த பக்கமும் ஒன்று வருது. ரெண்டு எக்ஸ்போஸ்ட்டும் சொல்கிற செய்தி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதிமுகவினுடைய தலைமை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீய சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்திடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திடவும், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அவருடைய செய்தியை சொல்லியிருக்காரு. டிடிவி அவர்கள் தரப்புல இருந்து மக்கள் நலனை மையமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மனதார வரவேற்று வாழ்த்திய அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழகத்தில் மீண்டும் அமைத்திட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து களப்பணியாற்றுவோம். கடந்த 4.5 ஆண்டுகளாக இருளில் மூழ்கியிருக்கும் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சிடும் சரித்திரமிக்க வெற்றியை படைத்திடுவோம் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி நன்றியையும் வரவேற்பையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பழைய டைலாக் ஒன்று இருக்கு, கண்கள் பணித்ததா இதயம் பணிந்தது கண்கள் கசிந்ததுன்னு, அது ஏறக்குறைய அது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். களத்தில் இந்த கூட்டணி எதிரொலிக்குமா, தொண்டர்கள் ஒருங்கிணைவார்களாங்கிறதா முதல் கேள்வி. இல்லை, இது ஆரம்பத்திலிருந்தே நம்ம என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பேசுகிறப்போ இந்த வாக்குகள் தினகரனுக்கு அப்போ வீரியமாக செயல்பட்ட ஒரு காலம் இருந்தது. இப்போ அதே வீரியத்தோட களத்தில் தொண்டர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு அமமுக மேலான நம்பிக்கை என்னவாகி இருக்கும் அப்படின்றதையும் பேசணும். இவரே போன வாரெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இல்லை தாவேக்காவுக்கு போவார் அப்படின்னு. அப்போ தாவேக்கா பக்கம் போகும் பொழுது அங்கே வரக்கூடிய வாக்குகள் எப்படி இருக்கும், இவர் ஆதரவாளர்கள், இவர் திமுக எதிர்ப்புன்னு இருந்திருக்காரு, அந்த வாக்குகள் அங்கேயும் வந்து சேருமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை ரீதியாக ஏதாவது வேறுபாடா? கிடையாது. ரெண்டும் ஒரே கட்சி தான். அம்மாவின் பெயரை தாங்கி நிற்கிறாங்க, அம்மாவினுடைய வழியில் நடக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேச்சிலையோ நடவடிக்கையிலையோ எதுவுமே இல்லை. இன்றைக்கி தினகரன் அவர்களே பேசுகிறப்போ பல தொலைக்காட்சிகள் நியூஸ் தமிழ் உட்பட அவர்கிட்ட தனிப்பட்ட பைட் எடுத்தப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு தனிப்பட்ட ஒருத்தரின் கோபத்திற்காக அமமுகவினுடைய எதிர்காலம் என்னாகும், தமிழக மக்களுடைய எதிர்காலம் என்னவாகும், மக்கள் நலன் சார்ந்து இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கம்மிங் டு அமமுக தொண்டர்கள் அப்படின்னு வரப்போ அவங்களுக்கு இதுவரைக்கும் அந்த வாக்குகள் என்னவா இருக்கும், திமுக எதிர்ப்புல இருந்து ஒரு வாக்கு வந்திருக்கோம். அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் தாண்டி அதிமுக எதிர்ப்பும் அந்த குரல் அங்கே இருந்திருக்கும். அந்த எதிர்ப்பு அப்படின்றது ஒரு தேர்தலில் இருக்குது, அடுத்த தேர்தலில் இருக்குது, அடுத்த தேர்தலில் தொடர் வெற்றிகள், அங்கே வெற்றிகள் வருதானா தோல்விகள் தான் வருது. அப்போது கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாகும், நீங்கள் ஒரு குறிக்கோளோடு இருக்கீங்க சரி, ஆனால் அதை தாண்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது கேள்விக்குள்ளாகும்ல, உங்களை நம்பி அத்தனை பேர் வந்தாங்களே, அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னாகும், இந்த கேள்வி இங்கே நீடிக்குது. அதே மாதிரி அதிமுகவுக்கு சென்ற தேர்தலில் நம்ம டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ 21 தொகுதிகளில் தோல்வி அமமுகவால் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு 500 வாக்குகளெல்லாம் கூட அதிமுக தோல்வி அடைந்திருக்கு. அந்த தொகுதியில் அமமுக 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போது சென்ற முறையே கூட்டணி அமைத்திருந்தால் அதிமுக ஒரு வரலாற்று இதாக 3வது முறையும் கூட ஆண்டு இருக்கலாம், அது நிகழ்ந்திருக்கும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த தனிப்பட்ட ஈகோ இல்லை கோவம் இது மக்களுக்கான நலனை நம்ம பெற்று தருவதில் நம்மளை பின்தங்க வைக்குது. ஸோ அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் கட்சி தலைவர்களுக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனால் இது தொண்டர்களுக்கு பிரதிபலிக்குமா அப்படின்னா, தொண்டர்களும் தங்கள் கட்சி ஆட்சியில் இருக்கணும், தங்கள் கட்சி அந்த பொறுப்பில் இருக்கணும், தங்கள் கட்சி ஆளும் தரப்பில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அது தொடர்ந்து ஒரு சுணக்கமான நிலைக்கு போகுது. ஆனால் பேசாமல் சேர்ந்துருங்களேன், சேர்ந்து ஒரு களத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஃபைட் கொடுங்க. உங்களுக்கு என்ன திமுக அகற்றணும், உங்களுக்கு என்ன திமுக அகற்றணும், நமக்குள்ளே இருக்க பிரச்சனையை நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்போ என்ன ஒருங்கிணைந்து நீங்கள் களத்தில் நிற்கணும் அப்படின்ற முடிவுக்கு முன்னாடியே களத்தில் இருக்கவங்க வந்துட்டாங்க. கட்சிகள் தலைமைகள் தான் இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்களோ, ஏன்னா இவர் பேசினதை பார்த்தா சேரவே மாட்டார் அப்படின்னு நினச்சோம். எடப்பாடி அவர்களும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ஆனால் இது கனிந்து இன்றைக்கு தொண்டர்களுடைய மனநிலையை தலைவர்களும் எதிரொலித்து இந்த கூட்டணி உருவாகி இருக்கு அப்படின்னு என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். களத்தில் தொண்டர்கள் ஒருங்கிணைவார்களாங்கிற இந்த கேள்வியோட 2வது கேள்வி ஒன்று இருக்கு. அந்த 2 கேள்விக்கு சேர்த்து நம்ம சொல்லுங்க. 2வது கேள்விக்கு பார்க்கலாம். ஆர்டெக்ஸ்க்கு எழுந்திருக்கிற 2வது பெரும் கேள்வி ப்ளீஸ். எடப்பாடிக்கு எதிரான வாக்குகளை ஈர்த்த தினகரன் இனியும் அதே வாக்குகளை வாங்குவாரா?
கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொண்டர்கள் ஒருங்கிணைவார்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு கட்சியினுடைய நோக்கம் எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைகோ திமுகவிலிருந்து பிரிகிறார். அப்போ அவர் பிரிகிற போது அவரோடு சென்ற கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரெல்லாம் பார்த்தா எல்லாரும் திமுக ஆட்கள் தான். ஸோ இப்போ அவர் என்ன செய்தார், திமுகவுக்கு எதிராக அவர் கூட்டணியில் போட்டிடுறார். ஸோ திமுக மேலே கோபமாக இருக்காங்க. புதிய தலைவராக வைகோவை உருவகப்படுத்திக்கிட்டவங்க திமுகவுக்கு எதிரான கூட்டணியில் இணைகிற போது அது ஓரளவுக்கு வைகோவுக்கு வெற்றியை கொடுக்குது. காலங்கள் மாறுது, திரும்ப வைகோ திமுக கூட்டணிக்கே வராது. அப்போ வைகோவினுடைய மதிமுகவினுடைய ஓட் பேங்க் என்ன, அது ஆன்டி திமுக தானே, அது எப்படி திமுக கூட்டணிக்குள்ள ஜெல்லாவும் ஒரு கேள்வி நம்ம எழுப்பலாம். ஆனா அந்த கேள்வி பொருந்தாத கேள்வி. ஏன் நான் சொல்றேன், இப்போ 2021 ஓபிஎஸ் உள்ள இருந்தார், டிடிவி வெளில இருந்தார். டிடிவிக்கு அதிமுகவை கைப்பற்றுவதற்கான நோக்கம் இருந்தது, இன்டென்ட் இருந்தது, இப்பவும் அது இருக்கு. டிடிவி தினகரனை அதிமுக கட்சிக்குள்ள ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி விடவும் செல்வாக்கு மிக்க தலைவராக பார்த்தவங்க இருப்பாங்கல்ல. நீங்கள் மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லுங்க, அந்த குடும்பத்தினர்னு சொல்லுங்க, இல்லை முக்குளத்தூர் அந்த ஆட்கள்னு சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதிமுக உச்சத்தில் இருக்கிற போது எடப்பாடி ஓபிஎஸ்ஐ விட டிடிவி தினகரனோட ஆளுமையை பார்த்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அமமுக ஆரம்பிச்ச உடனே பின்னாடி வராங்க. தலைவர் ஒன்று சொன்னா கரெக்டா இருக்கும். அவர் ஜெயலலிதாவோட அரசியல் செய்தவர், ஜெயலலிதாவுக்கு ஆலோசனைகளை வழங்கியவர், ஜெயலலிதாவோட தலைமையின் கீழே பதவி வாங்கியவர். அடிப்படையில் நாம அவர் சொல்றதை கேட்டோம்னா அதிமுக ஒரு நாள் நம்ம கைக்கு வரும். அப்போ 2021 அமமுக கட்சியை தொடங்கிய போது உருவான வாக்குகள் எல்லாமே நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அது ஆன்டி திமுக வாக்குகள் தான், ப்ரோ அதிமுக வாக்குகள் தான். எங்க ஒரே ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்ச்னா அது ஆன்டி எடப்பாடி வாக்குகளாகவும் சேர்ந்துருச்சு. 2021 அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. என்ன நினைச்சாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவை தலைமை இருக்கிற தகுதி கிடையாது, ஆட்சி தோத்துருச்சு, ஆட்சியில் இல்லை. இந்த 5 ஆண்டுகளில் எடப்பாடி இல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரன் அடுத்த 5 ஆண்டுகளில் தனது கட்சியை நகர்த்துறார். இப்போ டிடிவி தினகரனுடைய இந்த முடிவு விமர்சிக்கப்பட வேண்டியதான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கட்சிக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. நீங்க கட்சியினுடைய நோக்கம் தொடங்குகிற போது அது என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த நோக்கம் காலகட்டங்களில் நகரும் போது நம்முடைய நோக்கத்தை நம்ம ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே இன்னமும் நான் என்ன நினைக்கிறேன்னா, டிடிவி தினகரனுடைய கை ஓங்கிதான் இருக்கிறது நான் நினைக்கிறேன். எந்த புள்ளியில் நான் சொல்றேன்னா, அதிமுக பொதுக்குழுவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பதற்கான அதிகாரம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுது. அவர் நினைச்சா ஒரு கூட்டணியில் யாரை வேண்டுமானாலும் இணைக்கலாம். ஸோ இந்த புள்ளியில இருந்து தான் என்ன கேள்வி எழும்புச்சுன்னா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமினா அவர் தலைமையில் எப்படி போய் டிடிவி இணைவாரு அப்படின்னு. ஆனால் டிடிவி தினகரன் ரொம்ப ஸ்மார்ட்டாக பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வழியாக இணைஞ்சிருக்கிறாங்க. ஐ திங்க் இது எப்படி இந்த கூட்டணி போகும்னு நான் நினைக்கிறேன்னா, பாஜகவுக்கு கூடுதல் தொகுதிகள், அதாவது பாஜகவுக்கும் அமமுகவுக்கும் சேர்த்த தொகுதிகளை அதிமுக ஒதுக்கக்கூடும். பாஜக தான் வாங்குற தொகுதிகள்ல இருந்து அமமுகவுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். எப்போ வரைக்கும்னா இந்த எக்ஸ்போஸ்ட் வர்ற வரைக்கும். இந்த எக்ஸ்போஸ்ட் வந்த பிறகு ஒரு கால்குலேஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி டிடிவி சேர்ந்திருக்கிறாங்க. இங்கே தான் முக்கியமான கேள்வி. தலைவர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை முக்கியமாக வச்சு திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒற்றை குறிக்கோளில் ஏற்கனவே வெற்றி பெற்ற என்டிஏ, ஏற்கனவே 20% வாக்குகளை வாங்கிய அதிமுக ஜெல்லாயிட்டாங்க. தொண்டர்கள் கீழே களத்தில் ஒருங்கிணைவார்களா அப்படின்னா அந்த கேள்விக்கு அடுத்து வைகோ சொன்ன அதே பதில் தான். ஒரு தலைமை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு அரசியல் சூழ்நிலை எடுக்கிற முடிவு சரியான முடிவு, இந்த முடிவு நம்முடைய கழகத்தை அடுத்த தேர்தலுக்கு வரை கொண்டு போய் சேர்க்கும்னு தன் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ற ஒரு தலைவர் தான் வெற்றி பெற முடியும். நான் ஏன் கூட்டணி மாறுறேன், நான் ஏன் இங்கே போறேன் அப்படிங்கிறது ஜெயலலிதாவோ கலைஞரோ எம்ஜிஆரோ ஸ்டாலினோ எடப்பாடியோ யார் செய்திருந்தாலும் அந்த கன்வின்சிங் பிரச்சாரத்தை தன் தொண்டர்களுக்கு எப்படி ஒருவர் செய்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த வாக்குகள் களத்திலையும் எதிரொலிக்கும், தொண்டர்களை ஒருங்கிணைக்கவும் முடியும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அப்படி தொண்டர்களை மட்டுமல்ல பொதுமக்களே கன்வின்ஸ் செய்கிற ஆளாக எனக்கு டிடிவி தினகரன் படுவதால் தாராளமாக தனது தொண்டர்களை அதிமுகவோட கூட்டணிக்கு வாக்குகளை மாற்றுவதற்கு, நான் சொல்றதுல ஒரு போர்ஷன் அமமுக தன் வாக்குகளை அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாற்றி கொடுப்பதில் எந்த சிக்கலும் இருக்காது. நம்பர் 1. கட் பண்ணா அதிமுக வாக்குகள் அமமுக போட்டியிட போகிற தொகுதிகளில் டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிற கேள்விக்கு எங்கிட்ட இப்போது பதில் இல்லை. ஏன்னா டிடிவி தினகரன் ஒரு படி இறங்கி வந்திருக்கிறார். இல்லை, இந்த முறை நம்ம பங்காளி சண்டை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம திமுக வீட்டுக்கு அனுப்பணும், என்டிஏ கூட கைகோர்ப்போம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்.
நாம கூட பேசும்போதும் சரி, நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அவர் ஃபீட்பேக் கொடுக்கும்போதும் சரி, அடிப்படையில் தன்னை நம்பி வந்திருக்கிற ஆட்கள் இருக்காங்க. சிஆர் சரஸ்வதி, செய்தி செந்தமிழன் ஆட்கள்லாம் பார்க்குற போது அவங்கெல்லாம் எம்எல்ஏவாக இருந்தவங்க, ஒரு கட்டத்தில் அமைச்சர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள். ஸோ அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற அடிப்படையில் தான் அதிமுகவில் வந்து இணைஞ்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு அமமுகவோட இந்த நிகழ்வு தேசிய ஜனநாயக கூட்டணியாக 2024 போட்டியிட்ட அத்தனை பேருக்கும் அமமுக ஒன்றும் புது கட்சி இல்லை. ஸோ அவங்க ஜெல்லாக இருப்பாங்க. அதிமுக டிடிவி தினகரனோட ஜெல்லஸ் எப்படி நடக்க போகுதுங்கிறது மட்டும் எனக்கு ஒரு சிக்கல் தெரியுது. லெட்ஸ் see. அதிமுக கூட்டணியில் டிடிவி, அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகல இந்த யார் யுகம் வெற்றி பெறும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்த கேள்விக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப அதிமுகவினுடைய வாக்குகள் அமமுகவுக்கு அவங்க நிற்கக்கூடிய தொகுதியில இருக்குமா அப்படின்றத அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி அடையணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. இப்போ அதிமுக ஆளும் தரப்பாக வரணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை முக்கியம். அப்போ தங்கள் தொகுதியில் அதிமுக சார்பில் அதிமுக கூட்டணியில் யார் இருந்தாலும் வெற்றி அடைய செய்யணும் அப்படின்றதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் நினைப்பான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ ஆப்வியஸாக நம்ம முரண் இருக்குமா, இல்லை அவங்க வந்து இதை ஏற்றுப்பாங்களா அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆக்சுவலாக தொண்டர்கள் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து நின்று வெற்றி பெறணும் அப்படின்றதே அவங்க ஏற்கனவே அதுக்கு நகர்ந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால ஆப்வியஸாக அதிமுகவினுடைய வாக்குகள் அமமுகவுக்கும், அமமுகவினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மூன்றாவது பெரும் கேள்வி, தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் என தினகரன் சொன்னதன் அர்த்தம் என்ன அப்படின்றதான் அவரோட பைட் இருக்கு. என்ன பேசியிருக்காருன்றதை பார்த்தோம். அவருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவை ஏற்படும் பொழுது சந்திப்போம். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, எங்களுக்கு மனதில் மடியில் எந்த கனவும் இல்லை, மனதில் எந்த பயமும் இல்லை. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்காகவும் அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அமைப்பதற்காக உறுதியாக நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் ஒரு நம்பிக்கையான கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு யாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காங்களா? அப்புறம் எதுக்கு என்ன திரும்ப திரும்ப கேக்குறீங்க? என்டிஏ கூட்டணி ஆச்சு, அவ்வளவுதான். கூட்டணியில பங்கேற்பீங்களா சார்? உறுதியாக பங்கேற்போம், உறுதியாக பங்கேற்போம். பல தருணங்களை நம்ம பேசியிருக்கோம். தினகரன் அவர்களை போல செய்தியாளர்களை கையாளக்கூடிய திறமை வந்து ஒரு சிலருக்கு தான் இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அதாவது அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறது அப்படின்ற மாதிரி அவர் நம்ம வாயிலிருந்தே வாங்கி நமக்கே பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செய்தியாளர்களை அட்ரஸ் பண்ணுறப்ப கூட ரொம்ப நிதானமாக, ரொம்ப தெளிவாக தேர்ந்தெடுத்த வார்த்தைகளில் அவர் கையாண்டிருந்தார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இன்னொன்று, அவர் திரும்ப திரும்ப சொன்னதே தனிப்பட்ட கோபத்துக்காக இந்த இதெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் சொல்லப்போனால் பங்காளி சண்டை அப்படின்ற அளவுக்கு வந்து நிப்பாட்டிட்டார். அதனால் அவர் எப்பயுமே பல நேரங்களில் பல பழமொழி சொல்லுவார்ல, இன்றைக்கி அவருக்காக ஒரு திருக்குறளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது. அதாவது கோபத்தை கைவிட்டுட்டு செயலில் களமிறங்காதவங்களை யார் வேணா எங்கே வேணா தோற்கடிக்கலாம். அந்த திருக்குறள் இன்றைக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, அதிமுக அமமுக இந்த கூட்டணி நிறைவாகி இருக்கிறது இல்லையா, கோபத்தெல்லாம் தூக்கி தனியாக வைங்க, களத்துக்கு போவோம், களத்தில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இந்த முறை திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்றதுல ஒற்றை நோக்கம், முதன்மை நோக்கமாக அதை மாற்றி கோபத்தை தனியாக வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஜோரோட களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவினுடைய உருவாக்கத்தில் டிடிவி தினகரன் அவர்களுடைய, அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி, அதுக்கு பிறகு பெருந்தோல்விக்கு பிறகு அவங்க எந்திரிச்சு வந்தது. அதிமுகவினுடைய ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பிறகும் அதிமுகவை எந்திரிச்சு திரும்ப கட்டமைப்பதில் டிடிவியினுடைய பங்கு என்னங்கிறது அந்த அரசியலை ஃபாலோ பண்ண ஆட்களுக்கு தெரியும். அதில் ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்கெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்து ஜாயின் பண்ணவங்க. இன்னும் சொல்லப்போனால் டிடிவி தினகரன் எம்பியாக இருக்கிற போது தான் ஓபிஎஸ் வந்து நகர்மன்ற தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேச்சரை பார்க்குற போது அதிமுக ஒவ்வொரு முறை வீழ்ந்த போதும் அந்த அதிமுக வீழ்ச்சியை தாங்கி ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக இருந்தவர் டிடிவி தினகரன். ஸோ இந்த புள்ளியில் நீங்கள் சொன்ன திருக்குறளை விடவும் நான் இன்னொரு திருக்குறள் சொல்கிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது
நீங்கள் ஆர்கே நகர் எலெக்ஷனில் நீங்கள் செய்தியாக பார்த்துருப்பீங்க. நான் ஆர்கே நகர் எலெக்ஷனில் டிடிவி அவர்களோடு ட்ராவல் பண்ணியிருக்கேன் செய்தி சேகரிப்புக்காக. அந்த 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 டைம் அந்த இடத்துல அவருக்கு இருந்த ஆறாவணர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முதலமைச்சர் அவங்களுக்காக ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஆர்கே நகர் அறிவிப்பு வந்த போது முதலமைச்சர் அவங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறார் அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த டோன் இருக்குல்ல, டிடிவியும் எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசிப்பாங்கங்கிறது அந்த அனுபவத்திலிருந்து அந்த சூழலிருந்து இன்னைக்கு பார்த்தா பியூஷ் கோயலை சந்தித்த டிடிவியினுடைய முகம் அவ்வளவு மலர்ச்சியோடு இல்லை. இல்லை அவங்க சேர்ந்துட்டாங்க, தேங்க்ஸ் போஸ்ட்லாம் போட்டாங்க, அதில் இன்னமும் ஒரு வகையிலான குழப்பம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சிக்கல் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல அதிமுக ஓட்டுகள் அமமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது. நான் அதில் ஒரு கண்டிஷன் சப்ளை மட்டும் போகிறேன். டிபெண்ட்ஸ் ஆன் த கேண்டிடேட், டிபெண்ட்ஸ் ஆன் த கான்ஸ்டிட்யூன்சி. எல்லா இடங்கள்லையும் அப்படி முழுமையான ஆதரவு கிடைச்சிரும் அப்படிங்கிறது நம்ம உறுதி கொடுக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அமமுகவினுடைய அடிப்படையே அதிமுகவை மீட்பது தான் அப்படிங்கிற அந்த கோர் பாயிண்ட் இருக்குல்ல, அதை டிடிவி தினகரன் கைவிட்டு விட்டாரா? அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நமக்கு பதில் தெரியும். ஒருவேளை 2026 எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிட்டார்னா அதிமுகவுக்கு அவர் நிரந்தர பொதுச் செயலாளர் ஆயிடுவார். அதிமுகவை அவர் வலிமைப்படுத்தி விட்டார்னு ஆகிடும். அதிமுக ஒரு சரியான தலைமையை தேர்ந்தெடுத்து விட்டு கொண்டதுங்கிற நிலைமைக்கு போயிடும். அப்புறம் அந்த சூழலில் அமமுகவினுடைய எதிர்காலம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அந்த கேள்வி எவ்வளவு இக்கட்டான கேள்வியோ அதை விட இக்கட்டான கேள்வி 2025 26 அவர் திமுகவோட தாவேக்காவோட போகிறது. தாவேக்காவோட போய் வெற்றி பெற முடியலை. திமுகவோட போய் வெற்றி பெற்றாலும் கூட அதிமுகவை திரும்ப கிளைம் பண்ண முடியுமா? நீங்கள் கொள்கை எதிரி தீயசக்தி திமுகவோடு போய் சேர்ந்தவர் தானே எடப்பாடி ஒரு முத்திரை வச்சார்னா அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது? இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற மனோஜ் பாண்டியனோ இல்லை வைத்தியலிங்கமோ இவர்களெல்லாம் தனிநபர்கள் அவங்க ஏரியாவில் அவங்க தொகுதியில் அவங்களோட அரசியல் எதிர்காலத்துக்காக திமுகவில் இணைகிறாங்க. ஆனால் டிடிவி தினகரனுக்கு அமமுக என்கிற இயக்கம் அதிமுகவை மீட்பதற்கான புள்ளின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த இடத்திலிருந்து பார்க்கிற போது அந்த கட்சியினுடைய கொள்கையில டீவியேஷன் இருக்க போதோ. ஒருவேளை அமமுக வெற்றி பெறாங்கன்னு வைங்க, ஒரு 8 தொகுதியில் போட்டிடுறாங்க, ஒரு 6 எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்கன்னாலும் கூட அந்த 6 எம்எல்ஏக்களும் சீம்ஸ் டு பி ஏடிஎம்கே தானே. அது ஏதோ ஒரு வகையிலான இப்போ திமுக அதிமுக இருக்கிற மாதிரி அதிமுக அமமுக ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே தலைவர்கள், ரொம்ப பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனாலும் நிர்வாகம் கட்சி தலைவர்கள் அடிப்படையில் வேறையா இருக்கும். அமமுகவினுடைய டிடிவி தினகரனுடைய ஒரு வீச்சு இருக்கும் இல்லையா, உரை வீச்சு பிரஸ் மீட்டில், அந்த நான் தான் சொல்ல வர்றது அப்படி எள்ளி நகையாடுறது, அதை இனிமேல் டிடிவி தினகரன் செய்வாரா, அவரால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் என்னோடதுல இருக்கு. மற்றபடி அரசியல் கட்சி தலைவர்களுக்குள் இப்படி கூட்டணி மாறுவது சேருவது ரொம்ப இயல்பானது. அதை இவ்வளவு போட்டு கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை என்னன்னா, நீங்கள் கேட்குற மாதிரி இன்னைக்கு அவருடைய முகத்தில் மலர்ச்சி இல்லை, இல்லை இன்னைக்கு உங்களுக்கு தேவையான சர்ப்ரைசஸோ இல்லை ஷாக்கோ இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லா ஷாக்கையும் ஒரே நாளில் கொடுத்துட்டா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? அதனால அவர் வச்சிருப்பார், நான் அப்பப்போ ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நம்ம ஒரே மேடையில் அவங்க தோன்றலையே அப்படின்னு கேட்குறோம், அதுக்கு ஒரு சர்ப்ரைஸோ ஒரு ஷாக்கோ நம்ம கொடுப்பாரு. இன்னும் வரக்கூடிய என்னன்னா, ஒரு முற்றிலும் முரண்பாடு, ஒரு துரோகி அந்த மாதிரியான வாதங்களில் இருந்துட்டு முதல்ல கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா? உடனடியாக எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு, அதாவது தினகரன் சொன்னது எல்லாமே இன்னைக்கு இல்லைன்னு அவர் சொல்லலை, அது ஒரு உரமா இருக்கு. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் சொன்னது எல்லாமே இல்லைன்னு அவரும் சொல்ல போறது இல்லை. ஸோ ரெண்டுமே அந்தந்த பகுதிகளில் இருக்கு, அது இருக்கட்டும். ஆனால் இந்த முறை முதன்மை நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அந்த விஷயத்துல ஒருங்கிணையலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. இன்னொன்று, திமுகவுக்கு போறதை பத்தி நம்ம பேசுறப்போ இன்னைக்கு தினகரன் அவர்கள் மீண்டும் சொல்றது, அம்மாவினுடைய அந்த மதிப்பிற்குரிய பெயரை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்சி எப்படிங்க திமுகவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ, அவர் ஆப்வியஸாக அவருக்கு உகந்தது, அவருக்கு எது சரியான பொருத்தமோ அதில் தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் நம்ம சொல்றது, பாஜக நகர்வு பாஜகவினுடையதாக இருக்கலாம், ஆனால் அங்கே எடப்பாடி அவர்கள் ஆமான் இசைவு தெரிவிக்காம இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அதனால அந்த முடிவு அப்பர் ஹேண்ட் எல்லாமே இன்னமும் அதிமுக தான் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத. அதாவது எதை எப்படி கொண்டு வந்தால், நான் முதல்ல சொல்ல எடப்பாடி நம்ம லேஸ்ல கணக்கு போடக்கூடாது, அவரும் மிகப்பெரிய ஒரு சாணக்கியர் அப்படின்றத இன்னைக்கு இந்த நகர்வின் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு கோணம் சொல்றேன். அமமுக இந்த அரசியல் நகர்வின் மூலமாக இவங்க முன்னாடி வச்சிருந்த எடப்பாடிக்கு எதிரான ஸ்டாண்டை மாத்திக்கிட்டாங்கன்னு நாம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, அதாவது இப்போ நான் சொன்ன முதல் சினாரியோவில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுகிறார், ஆட்சி அமைகிறது, அமமுக எம்எல்ஏக்கள் ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் அவைக்கு போகிறாங்க. இப்படிதான்னா திமுக அதிமுக மாதிரி அதிமுகவும் அமமுகவும் ஒரே இரட்டைக்குழல் துப்பாக்கிகள் மாதிரி டிராவல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாட் இஃப்
எதிர்த்து நின்றுதான் நீங்கள் அரசியல் செய்யணும்னு அவசியம் இல்லை. இணைந்து நின்றும் கூட ஒருவருக்கு ஒருவர் எதிராக அரசியல் செய்ய முடியும். வாட் இஃப் 2026 எடப்பாடி பழனிசாமி தோற்கிறார்னா எதிர்கட்சியாக வராங்க, ஆட்சிக்கு வர முடியல, அப்போதும் அமமுக எம்எல்ஏக்கள் 4 அல்லது 6 பேர் உள்ள போறாங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திரும்பவுமாக அதிமுகவை மீட்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் காலம் டிடிவிக்கு கொடுக்கும். ஏன்னா நம்ம என்ன 2021 அவர் என்ன சொன்னாரு, வெளியில இருந்து என்ன சொன்னாரு, நீங்க தலைவராக இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக முடியாது, மக்கள் உங்களை அதிமுகவோட தலைமையா ஏத்துக்க மாட்டாங்கன்னு. 2026 எடப்பாடி பழனிசாமி தோற்றால் இதே கிளைமை திரும்ப டிடிவி எப்படி சொல்வார்னா, திமுகவை வீழ்த்துவதற்காக கட்சி மாச்சரியங்களை மறந்து ஒற்றை நோக்கத்தில் உங்களோடு வந்து நின்றோம், உங்களோடு நின்றும் உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்றால் அதிமுகவுக்கு இன்னொரு தலைமை தேவைங்கிறத இப்போயாவது நீங்க உணரணும்னு டிடிவி அப்போதும் நான் இப்போ சொல்றேன். டிடிவி தினகரன் என்டிஏக்குள்ள வந்திருப்பது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அரசியலை முடித்து வைப்பதற்காக இல்லை, தேர்தலுக்கு பிறகும் அதை தொடர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் டிடிவி தினகரனுக்கு முழுமையாகவே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 2021 அவர் 21 தொகுதிகளில் ஸ்பாயில் தான் பண்ணார். 26 தேர்தலில் 4 எம்எல்ஏ ஜெயிச்சார்னா 4 எம்எல்ஏவோட சேர்ந்து நின்று எடப்பாடி அடிப்பார். ஆக்சுவலி இந்த கேம் இன்னும் ஷார்ப்பாகும், இன்னும் சூப்பராகும் தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு கட்டத்தில் அதிமுகவில் கூட்டணி பலமடையலை, கூட்டணி பலமே இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கு கூட்டணி பலமாக எவ்வளவு தூரத்துக்கு அதை பலப்படுத்தணுமோ அனைத்து நடவடிக்கைகள்லையும் அந்த தரப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டும் அந்த விஷயங்களை அவங்க கையில் எடுப்பாங்க அப்படின்றதுக்கு நம்ம வரலாறை பார்த்து தான் என்ன நடந்திருக்கு, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இவங்க எப்படிலாம் செய்வாங்க அப்படின்றத பேச முடியும். அதாவது வைகோ அவர்கள் நீங்க சொல்ற கணக்குப்படியே வந்தா கூட திமுக மதிமுக துவங்கப்பட்ட பொழுது அவர் வீரியமான பேச்சுகளை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அத்தனை லட்சம் பேரோட ரத்தத்துல அவங்களோட கண்ணீரில் உருவான ஒரு கட்சியை தன்னுடைய சொந்த குடும்பத்தின் சொத்தாக மாற்றி வச்சுட்டாரு, தன்னுடைய மகனை வாரிசா கொண்டு வர போறாரு, அதுக்காக நான் ஒரு தடையா இருப்பேன் தான் கொலைப்பள்ளியிலேருந்து எல்லாத்தையும் என் மேலே சுமத்துறாங்கன்னு 90களில் பேசினாரு வைகோ. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சார். அதற்கப்புறமும் 2016 என்ன சொல்றாரு, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை பார்த்து அவர் எதுக்குமே லாய்க்கற்றவர், எதுக்குமே உதவாதவர், அவர் விமர்சித்த வார்த்தைகளை நம்மளால வாயில கூட சொல்ல முடியாது, முடிசூடுவதற்காக ஒரு மன்னர் தயாராகி கொண்டிருக்கிறார் இப்படின்னு. அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஆர்டினரி பீப்புளால சகிச்சுக்கிட்டு திரும்ப ஒன்றாக இருக்க முடியுமா, இந்த மாதிரி பேசினவங்க கூட கூட்டணி வைக்க முடியுமா அப்படின்றதுலாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு திரு வைகோ அவர்கள் இவரை முதலமைச்சர் ஆக்கியே தீருவேன் அப்படின்னு சூளுரைக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஸோ அரசியலில் வரலாற்றில் இது எல்லாமே நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் விமர்சிச்சிருக்காரு, 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆனால் செய்தியாளர் சந்திப்பில் சேர்மன் அவரை நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு தோழமை பாராட்டுறாரு. ஸோ அதே டிடிவி அவர்கள் தான் இபிஎஸ்ஐயும் விமர்சிச்சிருக்காரு. அந்த தோழமை அங்கே உருவாகும் பொழுது இங்கே உருவாகாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, நீங்கள் இன்னைக்கு என்டிஏல கூட்டணியில் வந்திருக்காங்க, அதிமுக தலைமை அவருடைய டேர்மில் தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் கேட்ட அந்த ஓபிஎஸ்க்கு இடம் கொடுக்கறதோ இல்லை இவங்க மூலம் பேச்சுவார்த்தை, நம்ம எவ்வளோ கணிப்புகள் பேசினாலோ அதிமுக தலைமை அவருடைய விதிப்படி அவருடைய இசைவின்படி தான் இது எல்லாமே நடக்குது. இல்ல 2 பேருடைய இசைவின்படியும் அது நடந்திருக்கிறது. ஆனா அதுல முதல்ல சரின்னு சொல்லி இருக்க வேண்டியது யாரு? இங்க எடப்பாடி அவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா எதுவுமே நடந்திருக்காது. எடப்பாடி தொடக்கத்திலிருந்தே ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் காட்டிய வெறுப்பையும் இடைவெளியும் டிடிவி காட்டி, அந்த வெறுப்பு இல்ல, அப்ப ஒருங்கிணைஞ்சிருவாங்க, ஒன்றா போயிரும். நீங்க சொல்ற மாதிரி இல்ல நீங்க ஒரு அதிமுக கலைக்கிற வேலை நடக்காதுன்ற. பொறுங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சி ஒருங்கிணையணும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை திரும்ப சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது எல்லாமே ஓபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களையும் மையப்படுத்தித்தான். இன்னும் சொல்ல போனால் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை பெரிய லெவலில் விமர்சிக்கவே இல்லை. நீங்கள் தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியும் கூட அமமுகவுக்கான வாய்ப்பு குறித்து பேசுகிற போது அதை மென்மையாகத்தான் நினைவு கொண்டிருந்தார். இந்த பக்கம் தான் டிடிவி தினகரன் தான் ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தாரே தவிர இபிஎஸ் அதை விமர்சிக்கவே இல்லை. ஸோ ஆப்வியஸாக இணைவுக்கு ஓகே சொன்ன புள்ளியிலிருந்து பார்க்கிற போது டிடிவி தினகரன் தான் இறங்கி போயிருக்கிறாப்புல. ஆமாம், நான் இப்போ இறங்கி தான் வரணும்னு எடப்பாடி பழனிசாமி அவருக்கே உரிய அந்த தலைமையோட பண்புலேருந்து அதை அணுகியிருக்காருங்கிற புள்ளியெல்லாம் கரெக்டாக. ஆனால் இந்த மதிமுக உதாரணம் நான் தான் சொன்னேன், அந்த உதாரண புள்ளியிலிருந்தே சொல்கிறேன், அந்த காயங்கள் இன்னமும் இருக்கின்றனங்கிற இடத்துல தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் திமுக மதிமுகவோட உரசல்கள், நீங்கள் அந்த மேடையில் மதிமுக தீப்பெட்டி சின்னத்தை அறிமுகப்படுத்தி பேசுகிற போது அந்த உரசல்கள் இருக்கத்தான் செஞ்சது. ஆனால் இந்த உரசல்கள் இல்லாமல் இந்த கூட்டணியை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு போகிறாங்கிறது ஒன்று. நடுவில் ஒரு லைன் சொன்னீங்க, தேஜாக்கு பலமாயிடுச்சுன்னு.
அது பலம் இல்லை. 2021 வெளியே இருந்த டிடிவி உள்ள போயிருக்கார், உள்ள இருந்த ஓபிஎஸ் வெளியில போயிருக்கார், முழுசா இருந்த பாமக பாதி ஆயிருக்கு. அதனால 2021 இருந்த தேஜாகுவே இன்னும் முழுமையாக கட்டப்படவில்லை. அதனால அது வலிமையாயிடுச்சு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பெரிய வார்த்தை. இல்ல என்னன்னா இன்னும் அன்றைக்கு இருந்த, நான் அது ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த வீரியம் இப்போ எல்லாருக்கும் எந்த அளவுக்கு இருக்கு, அது அதிமுக பக்கம் வந்திருக்கா இல்ல வேறு பக்கம் போயிருக்கா அப்படின்றப்போ நான் அமமுகவோட வீரியத்தை பேசல. நான் என்ன சொல்றேன், அமமுகவுக்கு அப்போது இருந்த அதே ஓட் பர்சன்டேஜ் இப்போதும் இருக்குதுங்கிற புள்ளியில தான் பேசுறேன். ஆனால் அந்த புள்ளி அப்ப வெளியில இருந்துச்சு, இப்போ உள்ள வந்திருக்கு. அப்போது உங்களோடு இருந்த ஓபிஎஸ் இப்போது உங்களோடு இல்லை. இன்னைக்கு நீங்க பேசுற மாதிரி அன்றைக்கு இருந்த ஓபிஎஸ் அவரோட அன்னைக்கு வெளியே போனவங்க எத்தனை பேரு, இன்னைக்கு அவர் பால் இருக்கக்கூடிய கேள்வி எத்தனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நமக்கு வந்து முற்றிலுமாக இந்த கூட்டணி சீல் பண்ணப்பட்டுருச்சு, இதுக்கப்புறம் இன்னும் அவுட் இருக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்னுமே புது வரவுகள் இருப்பாங்க, சேருவாங்க. இது புது வரவுகள் இணையலாம். நீங்க திமுக கூட்டணிக்கு மக்கள் நீதி மையம் புது வரவு, மற்ற கட்சிகள் புது வரவா சேர்க்க முடியாது. அதே மாதிரி தேஜாகவும் அது சொல்றது ஓகே. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு நோ சொல்லியிருக்காங்க எடப்பாடி அவர்கள். இன்னும் ஓபிஎஸ்னுடைய மகன்களும் அரசியல்ல இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அதிமுகல எம்பி ஆனவங்க, அவங்களுக்கான அரசியல் எதிர்காலம் என்னன்றது இருக்க, அவங்க அதிமுகல இருந்து களம் கண்டவங்க, அவங்களுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன பதில் சொல்ல இருக்காரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அதுல இருந்தும் நம்ம அதை அணுக வேண்டியதா இருக்கு. லாங் வேஸ் டு கோ. எஸ், வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வி போலாம். அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் பிக் क्वेश्चन. முக்கியமான கூட்டணி இணைப்புகளில் அண்ணாமலை இடம்பெறாதது ஏன்? அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட் பாலிடிக்ஸ்லாம் தாண்டி நேஷனல் பாலிடிக்ஸ் போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்லை, இந்த மொத்த 2026 கூட்டணி உருவாக்கத்திலும் அண்ணாமலையினுடைய பங்கு இருந்துவிடக் கூடாது அப்படிங்கிற இடத்துல ரெண்டு தரப்புமே உறுதியாக இருந்திருக்காங்க. அது பாஜக தரப்பும் சரி, அதிமுக தரப்பும் சரி. டிடிவி தினகரன் எந்த இடத்துலையுமே அண்ணாமலையை கோட் பண்ணி பேசாத போது, அண்ணாமலையை திரும்ப அழைக்காததை பார்க்கிற போது, இந்த எலெக்ஷனில் அண்ணாமலையினுடைய அரசியல் வார்த்தை எனக்கு வரல, அரசியல் பொசிஷனை கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க, இல்லை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த எந்த நிகழ்வுகள்லையுமே எங்கேயுமே அவருடைய தலையை கூட அனுமதிக்கலைன்னு பார்க்குற போது 2024 டிடிவியோட நெருங்கிய நண்பராக இருந்த அண்ணாமலை இந்த கூட்டணியில் இல்லாமல் இருப்பது டிடிவிக்கு எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு ஒரே வருத்தமாக தான் இருக்குது. அண்ணாமலையை ஒரு பேச்சுக்காக கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? இல்லை, என்னன்னா அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு போகிறப்ப தனி விமானத்தில் அண்ணாமலை போனார் அப்படின்றதையும் நம்ம ஷோவில் ரெஜிஸ்டர் பண்ணியே பேசியிருந்தோம். இன்னொன்று, இந்த அறிவிப்பை நம்ம இன்னைக்கு வரும்னு எதிர்பார்க்கல. 23ஆம் தேதி ஒரே மேடையில் தான் வரும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு சடனாக முடிவானதா, இல்லை இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருந்ததா, இப்படின்னு பல ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் இல்லாததுக்கு அவர் தரப்புலேருந்து ஒரு காரணமும் அவர் சொல்கிறாரு. அந்த வகையில் இதற்கான கேள்வி இன்னைக்கு நம்ம எழுப்பியிருக்கோம், பதில் அவர்கிட்ட இருந்து வரும். ஸோ என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. எம்பி எப்படி வந்துறீங்களா? சௌரியமா இருக்காங்க இல்லை? எப்படி இருந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இங்கே நான் இணைந்திருக்கிறேன். மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம், தாய் கழகம். நம்மோடு இருந்தவர்களே சில பேர் எதிரியோடு சேர்ந்து கைகோர்த்து சோதனையை உருவாக்கினார். நிறைய பேர் வருவாங்க. அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். தை பிறந்தால் வழிபெருக்க முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கு அமமுக இணைந்திருக்கிறது. அதனை தாண்டி பல கேள்விகளும் தினகரனும் பேசியிருந்தார். அதிலிருந்து ஆதிக்ஸ் பல கேள்விகள் எழுப்பியிருக்கோம். அடுத்த பெரும் கேள்வி, அழுத்தத்தால் இணைந்தாரா தினகரன்? தேமுதிக முடிவெடுக்காமல் இருக்க என்ன காரணம்? தினகரன் கொஸ்டினை தாண்டி தேமுதிக இருக்கு, அதுக்கு பிரேமலதாவே பதில் சொல்லியிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளல. ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதான் உண்மை. நான் தெளிவா சொல்றேன், நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன். நான் சொல்றேன்,
ஆனாலும் நீங்க டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்க டிஆர்பிக்காக நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும். அப்படி ஒரு டிசிஷன் நாங்க எடுத்தா நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட போறது உங்களை தான். கொஞ்சமாவது மனசாட்சியோட செயல்படுங்க கவுந்தினி. உங்க டிஆர்பிக்காக பிரேமலதா மக்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது மைக்க கொண்டு போய் வாயில வச்சு என்னங்க குடும்பல யாருன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னு மிரட்டுறீங்க. இல்ல அவங்க மாநாட்டுல முதல்ல இந்த டிஆர்பி கேமை விட்டு பிரேமலதாவையும் தேமுதிகவையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். சரி புரிஞ்சு. அவங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? சரி இப்ப நான் கேட்கிறேன் தேமுதிக யார் கூட இருக்கு இல்லையா அதை நினைச்சு நீங்க நான் கேட்கிறேன் இப்ப தேமுதிக யார் கூட போவாங்க? இல்ல எனக்கு தெரிஞ்ச அவங்க மாநாடுல கூட்டணி முடிவு செய்தாகி விட்டது அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நாங்க இன்னும் முடிவு செய்யல அப்படின்றாங்க. இதுலயே எதை எடுத்துட்டு நான் பேசுறதுன்னு எனக்கு புரியல. இல்ல இப்போ அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா அமமுக என்டிஏக்கு வந்த பிறகு பார்கெனிங் பவர் வந்து தேமுதிகவுக்கு இன்னும் கூடுது. ஒவ்வொரு கட்சியும் அவங்களது முடிவை அறிவித்த பிறகு அறிவிக்காத கட்சிகளுக்கு தான் இன்னும் வாய்ப்பு அதிகம். அப்படி நாங்க பார்கெயின் பண்றோம்னு பேசாதீங்க, நாங்க அப்படியெல்லாம் பேசல அப்படின்னு வேற அவங்க அந்த மாநாட்டு மேடையிலேயே சொன்னாங்க. இல்ல நீங்க தப்பா சொல்லாதீங்க. நீங்க அவங்க வந்து கவர் வாங்கிட்டாங்க, சூட்கேஸ் வாங்குறாங்க, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தான் அவங்க மறுப்பு தெரிவிச்சாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி கடைசி நிமிடம் வரை பார்கெனிங் செய்யறதுங்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு சூத்திரம், அது ஒரு நுட்பம். தேமுதிக 23ஆம் தேதி யார் வரா, பிரைம் மினிஸ்டர் வராரு, டக்குன்னு முடிவெடுங்க. அப்படிலாம் முடிவெடுக்க முடியாது. அவர் வந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக எங்கள் முடிவை சொல்லுவோம். பிரதமர் வருகையையும் அந்த மேடையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒன்றாக மேடை ஏறணுங்கிறதையும் சரி இருந்துட்டு போட்டோம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு பெரும் தைரியம் வேண்டும். அந்த தைரியம் தேமுதிக இல்லை. பிரேமலதா ஒருவேளை திரும்ப என்டிஏ கூட போகலாம். ஆனால் நீங்க மோடி வராருங்கிறதுக்காக என்னோட கட்சியினுடைய முடிவை நான் எப்போ அறிவிக்கணும் நீங்க என்ன டிசைட் பண்ண முடியாது. அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அமமுக கொஞ்சம் என்டிஏல ஏற்கனவே இருந்தவங்கிறனால அடிப்படையில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று பிரேமலதா அவர்களுக்கு கடந்த முறை ஏமாற்றப்பட்ட அந்த ராஜ்யசபா சீட்டு கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? இல்ல அவங்க இப்ப கொடுக்கல அப்புறமா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுன்ற மாதிரி நம்ம செய்திகள் உறுதிமொழி கொடுத்துருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அவர் வாயில சொன்னது சேலத்துக்காரர் சொன்ன செய்வாருங்கிற நம்பிக்கையில கிளம்பி வந்தோம். நாங்கள் இப்படி எங்களை ஏமாத்துவாருன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுங்கிற அடிப்படையில் பிரேமலதா எனக்கு தெரிஞ்சு இல்லை நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம், நாளைக்கே திருப்பூர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, நம்ம இவ்வளோ நேரம் பேசுறது எல்லாமே காமெடியாக போயிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், திமுக தலைமை முதலமைச்சர் முன்னிலையில் வைத்திலிங்கம் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. நாளைக்கு வந்து குன்னம் ராமச்சந்திரன் மற்றவங்கலாம் வர்றாங்க போல. அப்படியே பார்த்தா அடுத்து ஓபிஎஸ் வருவார் போல தான் தெரிகிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதை வைத்தே இன்னொரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை பார்த்து பேசலாமா? எஸ், அடுத்த பிக் கொஸ்டின். ஆதரவாளர்கள் வெளியேறி தனிமரமாக இருக்கும் ஓபிஎஸ்க்கு இன்னும் வேற வலிமை உள்ளதா அப்படின்றதுதான். என்னன்னா ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஆதரவாளர்களாக இருந்த வைத்திலிங்கம் போயிட்டாரு, மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, இன்னும் யார் இருக்கா அப்படின்றதா தேட வேண்டியதா இருக்கு. அவர் தரப்புல கேள்வி கேட்குறப்போ அவர் சைட்ல இருந்து பதில் வரல. ஆனால் வைத்திலிங்கம் சொல்றது அவர் முடிவை உரிய நேரத்தில் விரைந்து எடுக்கலை அப்படின்றத. இதையெல்லாம் தாண்டி இதற்கு மேலே ஓபிஎஸ்க்கு வந்து வேற வலிமை அப்படின்றது அவர் இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில் வந்து நாங்கள் கட்சியெல்லாம் இல்லை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ என்ன முடிவில் முதல்ல அவர் இருக்காரு அப்படின்றதே தெரியல. இதை தாண்டி அவர் எந்த பக்கம் போறது சரியா இருக்கும் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு, அதை தாண்டி நான் முன்னமே சொன்ன மாதிரி அவருடைய 2 மகன்களும் அரசியல் இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலத்தையும் வச்சுதான் அவர் ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ திமுக பக்கம் அவர் போறதா இருந்தா வைத்திலிங்கம் முன்னாடி தனியா போயிருக்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடி ஓபிஎஸோட இருந்தவங்க எல்லாம் திமுக பக்கம் தனித்து முன்னாடியே போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குமா? ஏன்னா அவரே திமுக பக்கம் போறாரு அப்படின்னா நம்மளும் போகலாம்ப்பா, நமக்கு ஒரு சீட் கிடைக்கும், என்னவோ அதை பார்க்கலாம் அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் தனித்து இந்த நேரத்தில், அதுவும் இன்றைக்கு டிடிவி அவர்களுடைய கூட்டணி இங்கே உறுதியாகும் பொழுது வைத்திலிங்கம் அங்கே போய் சேர்றதும் ஒரு பிரேக்கிங் நியூஸாக வர்றப்போ ஓபிஎஸ் திமுக பக்கம் போவதற்கான சூழல் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதை அணுக வேண்டியதாக இருக்கு. அதை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னா என்டிஏ தான். என்டிஏல அவர் வந்து சேரணும், அது என்ன டேர்மில் அப்படின்றது இன்னும் முடிவாகாமல் இருக்கோ அப்படின்றதுல அணுக வேண்டியதாக இருக்குது. தாவேக்க பக்கத்தில் இவர் போக ரெடியாக இருந்தாலும் அவங்க ரெடியாக இருக்காங்களா அப்படின்றதோ. ஸோ ஒட்டுமொத்தமாக கடைசியாக என்டிஏல தான் ஏதோ ஒரு டேர்மில் ஓபிஎஸ் அவர்களுக்கு சீட் இல்லைன்னா கூட அவருடைய மகன்களுக்கு வழங்கப்படுமோ, இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 2021, 2026 இந்த 2 தேர்தல்லையும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓபிஎஸ் டிடிவியை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் அல்லது அதிமுகவிலிருந்து விலகி சென்றவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள்னு பார்க்குறோம். ஆனால் தென் தமிழ்நாட்டில் அதிமுகவோட வெற்றியை கடுமையாக பாதித்த முக்குலத்தோர் சமூகத்தினுடைய மிகப்பெரிய தூண்கள் இவர்கள். இப்போ நீங்கள் சொன்ன மனோஜ் பாண்டியனோ வைத்திலிங்கமோ இவர்கள் தனிநபர்களாக அல்லது தலைவர்களாக
திமுகவில் இணையலாம். ஆனால் ஏன் ஓபிஎஸ்க்கு அது சாத்தியம் இல்லைன்னா, நீங்கள் சொன்ன மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் ஓபிஎஸ் உடன் இருக்கிற போது அது அதிமுகவினுடைய எதிர்ப்பு பிரிவாக இருந்துச்சு, அல்லது எடப்பாடியினுடைய எதிர்ப்பு பிரிவாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் தனித்தனி நபர்களாக பிரிந்து போனாலும் ஓபிஎஸ்ஸிடம் இன்னும் ஒரே ஒரு ஹோல்டு இருக்கு. அந்த ஹோல்டு என்னன்னா, அவர் அதிமுகவுக்கு கிளைம் பண்றார். அதிமுக என்னுடையது, எங்களுடையது, நான் இந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவன், முதலமைச்சராக இங்கே இருந்தவன் கிளைம் பண்றார். இந்த கிளைம் ஓபிஎஸ்ஸிடம் இருக்கும் வரை எடப்பாடி அவர் சேர்த்துக்க ரெடியா இல்லை. இப்போ மனோஜ் பாண்டியனையோ வைத்திலிங்கத்தையோ எடப்பாடி பழனிசாமி இருகரம் கூப்பி வரவேற்கிறார். ஏன்னா அவங்க கிளைம் பண்ணல அதிமுக என்னோடதுன்னு. எடப்பாடி பழனிசாமி பிடிக்காதனால போறதுங்கிறது வேற, அதிமுகவே நான் தான் சொல்றது வேற. ஏன்னா இங்க ஓபிஎஸ் கிட்ட அந்த கிளைம் இருக்கு. இந்த கிளைம் ஓபிஎஸ் தனியாக இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும், எடப்பாடி இல்லாத என்டிஏல இருந்த வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். ஆனால் இந்த கிளைமை விட்டுட்டு ஓபிஎஸ் வரமாட்டாரு. இந்த கிளைமை விட்டாருன்னா ஓபிஎஸ்க்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு மூவ் ஆனால் இந்த கிளைமை அவரால் எடுக்கவே முடியாது. ஸோ நீங்க சொல்ற மற்ற வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் வரிசையில ஓபிஎஸ்ஐ வைத்து பார்க்க முடியாது. ஓபிஎஸ் ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல முடிவே எடுக்காமல் கூட ஓபிஎஸ் போகலாம். ஏன்னா அவர் முடிவே எடுக்காமல் இருந்திருந்தால், நான் இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் சொல்றேன், ஓபிஎஸ் முடிவை எடுக்கல. இந்த தேர்தலில் அதிமுகவினுடைய உண்மை விசுவாசிகள், எம்ஜிஆர் ஜெயலலிதா விசுவாசிகள் தேர்தலை புறக்கணிக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தப்பட வேண்டும்னு சொல்லிட்டு 26ல் எடப்பாடி தோத்தார்னா திரும்ப கேஸ் எடுத்துட்டு அவர் சுப்ரீம் கோர்ட் போவார். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், எடப்பாடி அதிமுகவுக்கு தகுதி இல்லாத தலைவர் அப்படின்னு. அவர் ஒருவேளை திமுகவில் வந்து இணைந்து விட்டால் இந்த மொத்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே சந்தோஷமாகிற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமியாக இருப்பார். ஏன்னா நீங்கள் ஜெயிச்சா முதலமைச்சர், அது வந்து ஒரு பெரிய போர், பெரும் போர். ஆனால் இப்போ உள்ள போர் என்னன்னா, அதிமுகவோட பொதுச் செயலாளர் பதவிக்கே சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கார் ஓபிஎஸ். இன்னொன்று, ஓபிஎஸ் பின்பக்கம் இருக்கிற முக்குலத்தூர் வாக்கு, இந்த ரெண்டும் சமமாகி எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒன்றாக மாற்றுவார் ஓபிஎஸ் நான் நினைக்கல. ஓபிஎஸ் என்ன செஞ்சாலும் அது எந்த வகையிலும் எடப்பாடிக்கு சாதகமாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாள். நீங்கள் ஒருவேளை ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி திமுக பக்கம் வர்றாருன்னா கிட்டத்தட்ட அதிமுக முழுமையாக எடப்பாடி பழனிசாமியினுடைய கைகளுக்குள் கொண்டு போய் சேர்கிறது. ப்ளஸ் இன்னொரு இஃப் கண்டிஷன் என்னென்னா, ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்தால் 2021 ஏற்பட்ட தென் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட அதே சறுக்கலை மீண்டும் செய்ய நினைப்பார். ஏன்னா தென் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வலுவான முக்குலத்துவ தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் திருச்சி சிவா ஆரம்பித்து ஒவ்வொருவராக நீங்கள் அந்த பட்டியலை எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா, டிஆர்பி ராஜாவிலிருந்து திமுகவில் முக்குலத்தோர்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ்கோ மைண்ட் செட்டில் இருக்கு. ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைகிற போது 2021 டிடிவி என்ன பாதிப்பை அதிமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தினாரோ அதே பாதிப்பை இந்த முறை ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் நிச்சயமாக ஏற்படுத்துவார். அந்த டின்ட்டை பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஆனால் என்னன்னா, அப்படி உள்ளே வந்தார்னா அதிமுகவில் அவர் அடுத்து எதையும் கேட்கிற இடத்துல இருக்க மாட்டாருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ப்ளஸ். இன்னும் சொல்ல போனால், ஓபிஎஸ் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்டிஏவே தேவையில்லை. ஆமாம்ல, ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்னா பாஜக தவிர்த்து எடப்பாடி, பாமக, அமமுக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓபிஎஸ் தான் எடப்பாடிக்கு த்ரெட்டு. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டில் ஆனார்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயிச்ச மைண்ட் செட்டுக்கு போயிடுவார் எடப்பாடி. அது இருக்கு. இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி மீண்டும் அந்த சவுத் சைடில் அதே மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த அவர் முயல்வார். ஆனால் அது ஏற்படுமா அப்படின்றது களத்தில் என்ன இன்னைக்கு டிடிவி அவர்களோட கைகோர்த்தாங்க. இல்லை, இங்கே கிராஸ் பண்ண விரும்புகிறேன். போன முறை அது ஏன் ஏற்பட்டுச்சு? ஒன்று ஓபிஎஸ் டிவி வெளில இருந்தாங்க, இன்னொன்று நீங்கள் கொடுத்த 10%, பாமகவுக்கு கொடுத்த 10%. இந்த முறை அன்புமணி 10% உங்கள்கிட்ட கேட்கவே முடியாது. ஏன்னா டிடிவி உள்ள சேர்த்துட்டீங்க. இப்போ என் கேள்வி, 10% கேட்கவே இல்லைன்னா பாமக தொண்டர்கள் அன்புமணிட்டு என்ன கேட்பாங்க? கேட்டாங்கன்னா டிடிவி கிட்டே கேட்பாங்களே, அவங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த மாதிரி அதிமுக கூட்டணியை ஒருங்கிணைச்சிருச்சு. ஆனால் இந்த ஒருங்கிணைக்கிற கூட்டணிக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ட் இருக்குது. இதுக்காகத்தான் இந்த எலெக்ஷன் நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி அந்த 10% 15% மாற்றணும்னு தான் போராட்டம்லாம் பண்ணார். இந்த தேர்தல் அறிக்கையில் அதை எடப்பாடி பழனிசாமி என்டாஸ் பண்ணால் பாமக ஒத்துக்காது, என்டாஸ் பண்ணால் டிடிவி ஒத்துக்க மாட்டார், பண்ணலைன்னா பாமக ஒத்துக்காது. இந்த மாதிரியான சில சிக்கல்கள் இருக்குது.
என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டணியில் ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒவ்வொரு கோரிக்கைகள் ஒன்னொன்னே வலியுறுத்துவாங்க. திமுகலையும் அது இல்லாம இல்லை. அதையெல்லாம் தாண்டி கூட்டணியை வழி நடத்துறது தான் இந்த தேர்தலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால். அது எடப்பாடி அவர்களுக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். நம்ம சொல்ற மாதிரி அன்புமணி, இன்னும் டிடிவி தினகரன், இவங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இதையெல்லாம் கடந்து தான் கூட்டணி அப்படின்றத அமைச்சிருக்காங்க. அவங்க கரெக்டா என்ன பண்ணுவாங்கன்னா கௌதமி, இந்த மாதிரி எல்லாருக்கும் பாதிப்பு தர்ற பத்தி எதை பத்தி பேசவே மாட்டாங்க. இந்த 10% அன்புமணி பேச மாட்டாரு, ஓபிஎஸ் பத்தி டிடிவி பேச மாட்டார். இவங்க எல்லாம் இதை தாண்டி மக்களுக்கு களத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகளை அட்ரஸ் பண்ணி அவங்க தேர்தலை சந்திப்பாங்க. பொதுவாக ஜெனியூனா எப்படி நடக்கும்னா, கூட்டணிக்குன்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரியான ஏதேனும் ஒன்று ரெடி பண்ணி, திமுக இருக்காங்களே அந்த மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து எமர்ஜென்சி காலத்துல இருந்து ரெடியா இருக்கு. பொதுவாகவே கூட்டணி கட்சிகளிடையே முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிற போது அந்த முரண்பாடுகளை தள்ளி வச்சுட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆவாங்க. அது சரியானதும் கூட, முறையானதும் கூட. ஆனால் இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமே என்னங்கிற கேள்வி, காமன் மினிமம் ப்ரோக்ராமே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்குவதாக இருந்துவிடக்கூடாதுங்கிறதான் என்னோட பதில். இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது அதிமுகல மட்டும் குரல் ஒலிக்கல. அதிமுகல வந்து அது அந்த அளவுக்கு கூட ஒலிக்கல. ஆனா திமுக பக்கமும் காங்கிரஸ் தொடர்ந்து இன்ன வரைக்கும் இவங்களாவது வந்து ஒரு கூட்டணி உருவாக்கிட்டாங்க, எவ்வளவு சீட்டு அப்படின்ற ஒரு கணிப்புகள் கூட வெளியாகுது. ஆனா இங்க அது வரைக்கும் எந்த விதமான பேச்சுகளுமே வெளியே வர்றதே இல்லை. அதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி இதுல வந்து கட்சிகள் தாண்டி நம்ம பேசுவோமே, அதாவது தனிப்பெரும்பான்மையோட திமுக ஆட்சி அமைக்குது அப்படின்னா அங்க கூட்டணி பேச்சுவார்த்தை எழவே இல்லாது. அதே அதிமுக தனிப்பெரும்பான்மையோட வர்றாங்க, அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அப்பையும் ஆட்சியில பங்கு அப்படின்றத கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த இரண்டு கட்சிகளுமே யார் ஆட்சிக்கு வரதா வேணா இருக்கட்டும், தனிப்பெரும்பான்மை இல்லாம இந்த கட்சிகளோட உதவியோட ஒரு ஆட்சி அமையுது அப்படின்னா அந்த தரப்புலையும் அது வலுக்கும், இந்த தரப்புலையும் அது வலுக்கும். கட்சி தலைவர் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பேச முடியாது. தேர்தலுக்கு பிறகான அந்த மக்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில தான் இது எப்படி அமையும் அப்படின்றதே நம்மளால சொல்ல முடியும். இந்த முழக்கம் இரு தரப்புலையுமே இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். இல்லை, நான் இங்கே இந்த கூட்டணி ஆட்சியில் டிஃப்ரெண்ட் ஆகிறேன்னா, காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவாங்க நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அதாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்க்குறது தான், ஆட்சியில் பங்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3 மினிஸ்ட்ரி கொடுங்கிறது தான். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. அதிமுக தனி பெரும்பான்மையோடு 2026 வெற்றி பெற்றால் பாஜகவுக்கு இங்கு வேலையே இல்லை. பாஜகவோட கனவே அதிமுகவோட வெற்றி குறைகிற போது அதில் நாம் பங்கெடுத்தால் தான் அது கூட்டணி ஆட்சி. அதிமுக தனித்து ஜெயிச்சிருச்சுன்னா பிஜேபியோட ரோல் என்ன இங்க? அதனாலதான் அவர் சொல்றாரு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு. எதிர்கட்சி தலைவர் போற இடங்கள்லாம் தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அப்படின்றாரு. இன்னொன்று, கூட்டணி அப்படின்றத எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்றதுல தான் இருப்பாங்க. ஸோ அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்றதுல திரும்ப நம்ம ஒரு எதிர்த்தரப்பை பலவீனப்படுத்துறதா நம்ம சொல்றேன். காங்கிரஸ் கேட்கிற கூட்டணி ஆட்சியோட அர்த்தம் என்னன்னா, திமுக ஜெயிக்க போற திமுகவில் எனக்கு 3 அமைச்சரை கொடுங்கிறது. அதிமுகவோட கூட்டணி ஆட்சிகளோட நோக்கம் என்னன்னா, நீ பெரும்பான்மையில ஜெயிக்க மாட்ட, நாம எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்போம். இந்த அடிப்படை இருக்கு இல்லையா? இந்த அடிப்படை தான் வித்தியாசம். அப்படி கிடையாது. எல்லா தரப்புலையுமே நான் சொன்னதுதான், பெரும்பான்மை அமைஞ்சிட்டா அதை யாரும் பேச மாட்டாங்க. அமையலை அப்படின்னா ஏன் தயவால தான் நீ ஜெயிச்ச அப்படின்றது இரு தரப்புலையுமே கழுத்து கத்தியா வந்து நிற்கும். அதை தேர்தலுக்கு பின்னாடி மக்கள் தீர்ப்பு தான் சொல்லும். மக்கள் தீர்ப்பு தான் இல்லை. இன்னும் நம்ம வந்து மதில் மேல் பூனைன்னு ஒரு டாபிக்ல பேசியிருந்தோம்ல, பல கட்சிகளையும் பேசிட்டோம். இன்னும் அதில் பாமகவில் ஒரு தரப்பு எங்கே போக போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு கூட எம்எல்ஏ அருள் பேசியிருக்காரா, திருமாவளவன் வந்து ராமதாஸ் அவர்களுடைய பிள்ளை மாதிரி அப்படின்னு. எங்கே போவாங்கன்னு நம்ம எதுவும் கவலைப்பட வேணாம். அவங்க எங்கே போனாலும் நாங்கள் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் 2 கூட்டணிகளில் இடம்பெற்றிருக்கிற மாற்றங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். அமமுக என்டிஏ திரும்பி இருக்கிறாரு. ஓபிஎஸ் அணியில் இருந்த பல எம்எல்ஏக்கள் திமுக தலைவர் முதலமைச்சர் முன்னிலையில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி மாற்றங்கள் யாருக்கு பாதிப்பு உருவாக்கும், யாருக்கு வலுவை உருவாக்கும்னு பேசியிருக்கோம். அடுத்தடுத்த நாட்கள் இன்னமும் சுவாரஸ்யமான நாட்களாக இருக்க போகிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.